கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அந்த நாள் இன்ப இன்ப இன்பனா எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அந்த நாள் இன்ப இன்ப இன்பனா எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை வேண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவா, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப இன்ப இன்பனா எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அந்த நாள் இன்ப இன்ப இன்பனா எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய வருகை சமீபமாக இருக்கிற இந்த நாட்களில் நம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படும்படியாக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்க போகிறது. நாங்கள் எல்லாரும் ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமியிலே மனுஷனாக பிறந்து அவர் நம்முடைய பாவங்களை தன்னுடைய தோளிலே சுமந்து நமக்காக மரித்தார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நமக்காக ஜீவனையே தந்த அருமை இரட்சகராகிய அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நீங்கள் எல்லாரும் உணர்ந்து அனுபவித்து அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்றால், இயேசு சொல்லுகிறார், நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று. தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, ஆண்டவருடைய வருகைதான் அவர்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு. ஏன் ஆண்டவருடைய வருகையை நம்ம எதிர்பார்க்கணும்? ஆண்டவருடைய வருகையில் தான் இந்த பூமியில் உள்ள நம்முடைய எல்லா கஷ்டங்களும் தீரப்போகிறது. நம்முடைய வேதனை, நம்முடைய வருத்தங்கள், நமக்கு இருக்கிற போராட்டங்கள், நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், இந்த பூமியில் நம்ம அனுபவித்த எல்லா துன்பங்களுக்கும் சரியாக பலனை ஆண்டவருடைய வருகையில் தான் நம்ம அனுபவிக்க போகிறோம். ஒரு கூட்ட மக்களுக்கு ஆண்டவருடைய வருகை மிகுந்த வேதனையும் பயமும் திகிலுமாக இருக்கும். ஆனால் ஒரு கூட்ட மக்களுக்கு கர்த்தருடைய வருகை ஒரு பெரிய சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க போகிறது. இந்த உலகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னாரே,
அவர் எப்பொழுது வருவார்? உங்களுக்குள்ள அந்த கேள்வி இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவுடனே கூட இருந்த சீசர்களுக்கும் அந்த கேள்வி மனதிலே இருந்தது. ஆண்டவரே, உலகத்தின் முடிவிற்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று மத்தேயு 24:3 சீசர்கள் கேட்டாங்க. அப்பொழுது ஆண்டவர் என்னுடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன என்பதை சில காரியங்களை தெளிவாக சொன்னார். அதில் முதலாவது சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று 5வது வசனத்தில் இயேசு சொன்னார். இன்றைக்கி கிறிஸ்துவ உலகத்தில் கிறிஸ்துவை நானே கிறிஸ்து என்று சொல்லி தேவனுக்கு சமமாக சில மனிதர்கள் தங்களை உயர்த்தி தாங்களே கிறிஸ்து என்கிற ஒரு நிலைக்கு நேராக பொய்யான காரியங்களை செய்கிறதை பார்க்கும். கள்ள தீர்க்கதரிசிகள் கூட எழும்பி அநேகரை ஏமாற்றுவாங்க. இயேசுவின் பெயரை சொல்லிக்கொண்டு வஞ்சிக்கிற வஞ்சகர்கள் உலகத்தில் வருவார்கள் என்று இயேசு அடையாளமாக சொன்னார். அது எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்துள்ள வசனங்களை கீழே படித்தீங்கன்னா 6 சொல்லுகிற யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். யுத்தத்தை பற்றி கேள்விப்படும். பாருங்கள், நம்ம இப்போ சமீபத்தில் கூட பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையில் ஒரு வித்தியாசமான ஒரு பதட்ட சூழ்நிலை ஏற்பட்டதல்லவா? உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனாவுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் ஏதோ ஒரு பகுதியில் யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு அடையாளம். 7வது வசனம் சொல்லுகிறது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள் எங்கிலும் இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. திடீரென்று புது வியாதிகள், மனிதர்கள் வெளியே போக முடியாமல் வியாதிகள் இன்றைக்கு காற்றில் பறந்து கொண்டிருக்கிறது. இனி கடைசி காலமாக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் வரும், பஞ்சங்கள் ஏற்படும். சோமாலியா போன்ற நாடுகளில் உணவுக்கு மக்கள் தவிக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் யுத்தம் நடந்த இடத்துல நீங்கள் பார்த்து பாருங்கள். அங்கு நடைபெற்ற யுத்தத்தில் மக்கள் பட்டினியினாலே சாகிறார்கள். இதெல்லாம் ஆண்டவராக இயேசுனுடைய 2ஆம் வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. நானும் நீங்களும் ஆண்டவருடைய வருகையிலே அவருடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நானும் நீங்களும் தேவனுக்கென்று நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஆயத்தமாக இருந்தால் மாத்திரம்தான் நானும் நீங்களும் ரட்சிப்பில் அவரை சுதந்திரித்து கொள்ள முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 36 வசனம் சொல்லுகிறது, ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவன்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த நடக்கப் போகிற சம்பவங்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பணுமா? இந்த கொடிய கொள்ளை நோய்க்கும் பயங்கரமான யுத்தத்தினால் வருகிற அழிவுக்கும் நீங்கள் விலக்கி பாதுகாக்கப்படணுமா? இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் விழிப்புடன் ஜெபம் பண்ணி காத்திருந்தால் அவருடைய வருகையில் நம்ம போயிடலாம், ஆபத்துக்கு தப்பலாம், உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும். இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை வருகைக்கு ஆயத்தமாக இல்லைன்னா இன்றைக்கி இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்பி தேவன் பக்கம் வந்தால் இயேசு அவருடைய வருகையில் உங்களையும் சேர்த்து கொள்ளுவார். நீங்களும் மகிழ்ச்சியாக அவரோடு வாழலாம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. உம்முடைய வருகைக்காக ஆண்டவரே நாங்கள் ஆயத்தப்பட உதவி செய்யுங்க. சீக்கிரத்தில் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொன்னீங்க. இயேசப்பா, ஒவ்வொருவரையும் தேவன் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.